மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, வேதனைகள் இந்த உபத்திரவங்கள் வரும்போது நம்ம யாரை எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம விட்டு விலகி நிற்கிற, நம்ம விட்டு தூரமாக போகிற மனுஷனை எதிர்பார்த்து நிற்கிறோம். இவங்க வந்துட மாட்டாங்களா, இவங்க வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களா, இவங்க வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுற மாட்டாங்களா, இவங்க வந்து கொஞ்சம் உதவி செஞ்சிட மாட்டாங்களா, இவங்க வந்து கொஞ்சம் என்னை பலப்படுத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மனுஷனை எதிர்பார்த்து நிற்கிறோம். பரிசுத்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நாசிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாத, நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். கர்த்தர் மேல பற்றுதலாக இருப்பது நலம். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் இப்படி மனுஷனை நம்பி மனுஷனை எதிர்பார்த்து நிற்கிறோம். அது இல்லாம எப்பவுமே கூட இருக்கிற ஆண்டவரை மாத்திரம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உபத்திரவத்தின் பாதைகள் நமக்கு எளிமையாய் கடக்கிற பாதையாய் மாறிடும். விசுவாசித்தோடு கை உயர்த்தோர் அல்லேலூயா. கண்ணீரின் பாதைகள் சோத்திரம் எளிமையாய் நடக்கிற பாதையா மாறிடும். முள்ளான பாதைகள் கூட எளிமையாய் தாண்டி நடக்கிற பாதைகளா மாறிடும். கர்த்தர் என் கூட இருந்துட்டா, கர்த்தர் நம்மோடு இருந்துட்டா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்துட்டா, செங்கடல் கூட இரண்டாய் பிளந்து சோத்திரம் கால் மிதித்து நடக்கிற அளவுக்கு வழிவிட்டுரும். ஆண்டவர் என் கூட இருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார் விசுவாசிக்கிற மனுஷர்களை நம்ம இருந்துட்டோம்னா, சர்வ வல்லமை உள்ளவர் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிற ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம்னா, சோர்வுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் என்னை சோர்வுக்கு உள்ளாக்காது. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடாது. கையை வைத்து ராமே, அவர் என் கூட இருந்துட்டாருனாலே சமாதானம் எனக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம என்னுடைய பாதையில், என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் யாரை மிஸ் பண்ணாலும், எதை மிஸ் பண்ணாலும் ஆண்டவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை ஓட்டத்தில் நம்ம பார்க்கிற மனுஷர்கள், உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள்ல என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அநேகரை விட்டுருக்கலாம், அநேகரை விட்டுருக்கலாம். யாரை விட்டாலும் ஆண்டவர் விடாதபடிக்கு இறுக பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை நடத்த